வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியே நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பேட்டர்ன்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி இந்த குடைகள் மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ்க்கு வந்து நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். நான் பிளெயினாக 2 வேர் ஹேண்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குடைக்கு. இதில் பாருங்கள் 3 மாடல் வந்து நான் வந்து இந்த கூடைகளில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா எவ்வளோ அதாவது நாட்ஸ் வந்து எப்படி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது வயரை எந்த மாதிரி மாடலுக்கு அதுக்கும் நீங்கள் எனக்கு தெளிவாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ வயர் கட் பண்ணணும், எத்தனை கலரில் எத்தனை பீஸ் கட் பண்ணால் இந்த மாதிரி மாடல் வரும் அப்படின்றதே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. வயர்லாம் பாருங்கள், ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான். எல்லா கூடைகளும் நார்மல் நாட்டில் இவ்வளோ டிசைன்ஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கூடைகள் பின்னே சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கொடுக்குறப்ப கஸ்டமர்ஸும் நல்லா நம்மள்கிட்ட வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி நம்ம நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும். இந்த எந்த கூடை போட்டாலும் நம்ம நாட்ஸ் டைட்டாக போட்டோம்னா சூப்பராக ஃபினிஷிங் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த கூடையோட காமன் மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். 8.25 அடியில் 30 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 13 லைன், ஹைட் வந்து 29 லைன். இப்போ இந்த கூடைக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10 வயர் வந்து சாண்டலில் கட் பண்ணிக்கோங்க, 20 வயர் வந்து க்ரீனில் கட் பண்ணிக்கோங்க. 8.25 அடியில் பேஸ் வந்து 13 லைன் போடணும். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து சாண்டலில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து க்ரீனில் அந்த பக்கம் ஒரு 5, டவுன் சைடில் க்ரீனில் ஒரு 5 போட்டுக்கோங்க. ஹைட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாண்டலில் ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுக்கோங்க, அடுத்து க்ரீனு, அப்புறம் சாண்டல் க்ரீன், அப்படியே இந்த மாதிரி போட்டு 29 லைன்ஸ் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. அப்படின்னா தான் கூட வந்து இந்த மாதிரி மாடலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. உள்ளே பாருங்கள் கூடை எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. அதே மாதிரி கூடைக்கு ஏற்ற நீளத்துக்கு ஏற்ற உயரமும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஃபினிஷ் பண்ண பிறகு கூடையோட வயர் நம்ம சொருகிறோம் பார்த்திங்களா, இன்சர்ட் பண்ணுற வயரு, ஹேண்டிலோட வயர் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பாருங்கள் 2 நாட்லேருந்து எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அதனால அந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து டைட்டாக தான் போட்டிருக்கோம். உள்ளே நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கிராஸாக நம்ம வந்து கொண்டு வந்து போட்டிருக்கனால அந்த நாட்ஸ் வந்து ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதனால் அவுந்து வந்துருமோ அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். நம்ம வந்து நான் நீட்டாக நல்லா டைட்டாக நான் வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். நான் 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு வந்து அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து லைன் பேஸ்கெட் மாடல் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற வயரும் பேஸும் வந்து சேம் பிளாக் கலரில் நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒயிட்டு அப்புறம் 2 பிளாக்கு, ஒயிட்டு 2 பிளாக்கு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்து லேடர் நாட்டு தான் போடணும். அப்படின்னா தான் இந்த லைன் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதோட பிளாக் கலர் வயர் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குன்னு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் 2 நாட்டில் இருந்தால் வயர் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். நாட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து பெரிய கூடைன்றப்ப ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய கூடைகளுக்கு நாங்கள் அட்டை போட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை போடுறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து பெரிய கூடை அப்படின்றதுனால 6 புஷ்ஷு வாசர் வீட்டெலாம் வச்சு இந்த கூடையை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த கூடை வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்டு ப்ளூ கலர், ரெண்டுமே நல்லா டார்க் கலர், நல்லா அழுக்கு தாங்குற கலராக கேட்டாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதில் பாருங்கள் பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சென்டர் போர்ஷனில் மட்டும் அந்த பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒயிட் கலரில் நான் வந்து 2 பக்கமே இந்த மாதிரி பூ டிசைன் வந்து கொடுத்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து செக்குடு டைப்பில் நம்ம போட்டிருக்கிறதுனால அந்த லயனாக அப்படியே நேராக வரணும் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து. அப்படி வந்துச்சுன்னா கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து 6 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ப்ளூவில் வந்து 12, ரெட்டில் வந்து 18. அதே மாதிரி பேஸ்லேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஹைட் வந்து திரும்ப 6 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் அந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான்
நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குன்னு. நமக்கு வயர் எவ்வளோ தான் மொத்தமாக இருந்தாலும் நம்ம நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டோம்னா கூட வந்து நல்லா சூப்பராகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கூடைக்கும் இந்த மாதிரி அட்டை போட்டு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பாருங்கள் 2 நாட்லேருந்து எடுத்து போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து போட்டிருக்கோம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் நல்லா வயர் வச்சு நல்லா கெட்டிக்கோங்க. கெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கும் கூடைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா தான் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.